ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அணில் அதுகள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அணில்கள் பார்த்தீங்கன்னா சில பறவைகளாக இருந்தாலும் சரி, சில வீட்டுக்குள்ளே வர்றது நல்லதுன்னு சொல்லலாம், சில கெட்டது சொல்லலாம். அணில்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது பாலூட்டுறது, பாலூட்டி வரணும்னா அந்த அணில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ராமருக்கு பிடிச்சது. ராமர் சீதாதேவியை பார்க்க இலங்கைக்கு பாலம் கட்ட போகும்போது அணில் தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கற்களை எடுத்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இதை பார்த்துட்டு ராமர் அது முதுகில் கோடு போட்டார். அந்த 3 கோடு தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற உதவி ஒரு சின்னதாக இருந்தாலும் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய மனசே பெரிய மனசு கே பாராட்டணும்னு சொல்லலாம். அதனாலே அணிலை பிடிக்கும். அணிலுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது தீங்கு செஞ்சா அப்படின்னா அணில் மரம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அணில்கள் இருக்கும். எங்கே அதான் மாமரம், கொய்யா மரம், அப்புறம் மாதுளம்பழம் இந்த மாதிரி செடிகள்லாம் அணில் எங்கே இருந்தாலும் ஓடி வரும். ஓடி பார்த்தீங்கன்னா பழத்தெல்லாம் கடிச்சு 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 அதெல்லாம் பழம் இலைகள் தான் சாப்பிடும். அதெல்லாம் கடிச்சு கடிச்சு அப்படியே கீழே போட்டு விடும். அதுக்காகவே அணில் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பையை வச்சு கட்டி கட்டி போடுவாங்க, அணில் கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அணில்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இலைகள் பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அணில்களுக்கு டெய்லி நீங்கள் பழங்கள் இலைகள்லாம் வச்சு பழங்கள் வச்சிங்கன்னா அது சாப்பிட்டு போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வீட்டு பின்னால் பெரிய மரங்கள் இருக்குது, அதை விட வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தெரியாமல் தான் வரும், தெரிஞ்சு வராது. அந்த அணிலை நீங்கள் விரட்டினா கண்டிப்பாக பாவம் வரும். அதனால் வீட்டுக்குள்ளே அணில் வந்தாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வீட்டுக்குள்ளே அணில் வந்தாச்சு அப்படின்னா அணில் ஒரு நல்ல பாலூட்டினால அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கடன்லாம் அடையும், வீட்டில் சந்தோஷம் தான் எப்போவுமே இருக்கும், நிம்மதி இருக்கும், சண்டை சச்சரவுகள் வராது. இப்படி அணில்கள் வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வராது. பக்கத்தில் மரங்கள் இருக்குன்னா தப்பி தவறி அங்கேயும் இங்கேயும் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்படியே அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே தெரியாதனமாக தான் வந்திருக்கும். வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரம் இருக்கிற இடத்துல தான் அணில் இருக்கும். ஆலமரம், அரச மரம், மாமரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல மரங்களை தான் அணில் இருக்கும். அதனால் அணில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அணில் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் அணில்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு நாள் விரட்டாதீங்க. அதை மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே அதனுடைய கூட்டு மரத்துக்கிட்ட அது விட்டுருங்க. அது மரத்துக்கிட்டே போயிடும். அதனால் என்றைக்குமே அதை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சில பேர் நீங்கள் எதையுமே அதை செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா உங்கள் ஜென்மம் மட்டும் கிடையாது, 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு பாவங்கள் கிடைக்கும். எந்த பறவையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வாயில்லாத ஜீவன் எதை துன்புறுத்தினாலும் இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் 7 ஜென்மத்துக்கு அந்த பாவம் விடாமல் தொடரும்னு சொல்லுவாங்க. அணில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, நாய், பறவைகள் எந்த ஒரு ஏன்னா அதால் வாய் பேச முடியாது எதையும் நீங்கள் துன்புறுத்தினா 7 ஜென்மத்துக்கும் பாவம் உங்களை பின்பற்றி வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அணில் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தெரியாமல் தான் அது வந்திருக்கும். தப்பி தவறி வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நைஸாக அந்த மரத்துக்கிட்ட விட்டுறீங்கன்னா அது போயிடும். அதை விட்டுட்டு அதை அடிச்சிடாதீங்க, துன்புறுத்தாதீங்க. ஏன்னா மனுஷங்கள்கிட்ட காட்டுற அன்பை பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்கள்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படிங்க. எல்லா பறவைகளும் எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுறங்க, அதான் நல்லது. அணில்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லது. என்னென்ன வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படி வரக்கூடாது அப்படின்னு எனக்கே தெரியும். புறாக்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லது. அதேமாதிரி காகங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் பின்னால் சாப்பாடுகள் வச்சு அது சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சனீஸ்வரனோடது. அதனால் பின்னால் அதுக்கு சாப்பாடை வச்சு அது சாப்பிட சாப்பிட நம்ம துன்பங்கள் போயிடும். அணிலுக்கும் அப்படி தான், சாப்பிட சாப்பிட அதனுடைய துன்பங்கள் நம்ம வீட்டோட துன்பங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அணில்களை விரட்டாதீங்க. அணில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பறவை குட்டையும் கலைக்கக்கூடாது. நிறைய பறவைகள் குருவி அது இது எல்லாமே சொல்லிட்டு பின்னால் பால்கனியில் கூடு கட்டியிருக்கும். அதை தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை கலைச்சி விட்றாங்க. அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. அதனால் கலைக்காதீங்க. ஏன்னா தன்னுடைய வாயை வச்சு அது கூடு கட்டி கஷ்டப்பட்டு கூடு கட்டி வச்சுருக்கா, அதை போய் கலைச்சின்னா அது எப்படி துடிக்கும். தன்னுடைய குழந்தை தன்னுடைய இனவிருத்திக்காக வச்சுருக்கா, அதை போய் கலைச்சி அதை சாவ விட்டால் கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு நம்மளே கட்டிக்கிறது கிடையாது, ஆனால் அது தன்னுடைய வாயால் வச்சு கட்டி அதை கலைச்சா கண்டிப்பாக பாவம் உண்டு உண்டு. அதனால் வீட்டுக்குள்ளே அதேமாதிரி வௌவால்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வரக்கூடாதுன்னா எல்லாருக்குமே தெரியும். வௌவால்கிட்ட பார்த்திங்கன்னா அதுக்கிட்டேருந்து கூட ரேபீஸ் வரும்னு சொல்லுவாங்க. காய்ச்சல், ஃபீவர் அப்படியே. அதனால் பார்த்திங்கன்னா வௌவால்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாள் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆலமரம் இடத்துல ஏகப்பட்ட எங்கள் வீட்டு பின்னால் ஆலமரம் இருக்குது, அதில் நிறைய வௌவால்கள் இருக்குது. ஒரு தடவை பார்த்தா தண்ணிக்குள்ளே பின்னால் கேனை திறந்து வச்சுருந்தேன்.
அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது. பார்த்தேன்னா அதுக்குள்ளே வந்து அப்படி படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைஸாக ஒரு சின்ன கம்பை எடுத்து வச்சு அதை வெளியில் வந்து விட்டுட்டேன். அப்படியே வெளியில் அப்படியே ஜன்னல்கிட்ட வந்து விட்டுட்டேன். அது வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். அதை அடித்து எதுவும் செய்யக்கூடாது. அதை அப்படியே ஒரு சின்ன கம்பை வச்சு அப்படியே எடுத்து பின்னால் கொண்டு விட்டோன்னா அது வந்து அப்படியே வந்து போயிடுச்சு. இப்படி வந்து செய்யலாம். ஆலமர அரசன் நிறைய வந்து எங்கள் வீட்டு பின்னால் இருந்தால் வௌவால் இருக்கான்னு, வௌவால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது வந்து தலைகீழாக வந்து தொங்கிட்டு இருக்கும். எல்லாருக்குமே இது தெரியும். அதனால் இது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி